ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர் கேட்பாங்க. ஏன் டாக்டர் நீங்க போறீங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுறீங்க. அதுக்கப்புறம் உங்க வேலை என்ன? திரும்ப வந்து ஆப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க போய் அது இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டா பேஷண்ட் எந்திரிச்சு போகுது ஆ, அப்படிம்பாங்க. ஆ. அந்த மாரி இருந்தா அது வந்து யார் வேணாலும் பண்ணிடலாங்க. அந்த இன்ஜெக்ஷன போட்டுட்டு ஆப்பரேஷன் முடிஞ்சோனே வந்து இன்னொரு இன்ஜெக்ஷன் போட்டா பேஷண்ட் அது எந்திரிச்சுருவாங்க யார் அப்படிங்கிறது. வேணாலும் போடலாமே. அதுல என்னன்னாங்க, அனஸ்தீசியா குடுத்த உடனே இன்ஜெக்ஷன் போட்ட உடனேயே அனஸ்தீசியா மட்டும் வர்றது இல்லைங்க. பேஷண்ட்டுடைய ஹெட் டூ ஃபுட் எல்லா சிஸ்டமும் கார்டியாக் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், பிரெயின், கிட்னிஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுங்க. அனஸ்தீசியா. அனஸ்தீசியா குடுத்த உடனே அதனுடைய எல்லா ஃபங்ஷனுமே குறையும். ஃபங்ஷனுமே மாறும். எல்லாம் அத வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணணுங்க. அதுக்காக தான் அனஸ்தீசிஸ்ட் உள்ள இருக்காங்க. ஓகே. ஸோ எல்லாமே நீங்க ப்ராப்பரா ஆபரேஷன் முடியற வரைக்கும் நீங்க அங்கதான் இருப்பீங்க. ஃபுல்லா அனஸ்தீசியா ஸ்டார்ட் பண்ணதுலருந்து ஆப்பரேஷன் முடிஞ்சு பேஷண்ட்ட வந்து வெளியில ஷிஃப்ட் பண்ற வரைக்கும் அனஸ்தீசிஸ்ட் கூடவே இருப்பாங்க. ஆ. அந்த அனஸ்தீசியா வந்து எப்படி வந்து அந்த ஆர்கன்ஸ வந்து ஃபங்ஷன் எப்படி இருக்குங்கிறத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். பாதிச்சிருக்கு. அப்படி செகண்ட் பை செகண்ட், எவ்ரி செகண்ட் வி ஹேவ் டு மானிட்டர். ஆ. இப்ப அது வந்து மானிட்டர் பண்ணா தான் வந்து கார்டியாக் ஃபங்ஷன் ஒழுங்கா இருக்கா? ரெஸ்பிரேஷன் ஒழுங்கா இருக்கா? ஆக்ஸிஜன் பேஷண்ட் கரெக்ட்டா போயிட்டு இருக்கா? ம். பிரெயின் சர்க்குலேஷன்லாம் கரெக்ட்டா இருக்கா? அதே மாதிரி கிட்னி ஃபங்ஷன் அதெல்லாம் ஓகேவா இருக்கா? ஏன்னா யூரின் அவுட்புட்லாம் வருதா? என்னன்னா அனஸ்தீசியா குடுத்தாச்சு அப்படின்னா பேஷண்ட் வந்து ஸ்டில் ஆயிடுது இல்லைங்க. ம். இந்த ஃபங்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுது இல்ல. ஆ. அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ரோஸ் பண்ணா ரெக்கவர் ஆகுங்கிறது இட் ஷுட் கோ. பேஷண்ட் வந்து லைவா இருக்கும்போது எப்படி இருக்காரோ அதே மாதிரி அனஸ்தீசியா குடுத்தப்பவும் மெயின்டைன் பண்ணா தான் திரும்ப கம் டு லைஃப் ஸ்டேஜ். ம். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நம்ம இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணதுக்கு. ஓ. ஒரு ஃபேசினேட்டிங் திங். ஆ. ஒரு இன்ஜெக்ஷன் குடுத்த உடனே நமக்கு முன்னாடி பேஷண்ட் அன்கான்ஷியஸ் ஆகுறது. ம். ம். வித்தவுட் அந்த பெயின் ஃபீல் பண்றதில்ல. ஆபரேஷன் பண்றோம். எவ்வளவு பெரிய சர்ஜரினாலும் பண்றோம். ஆமா. அதுக்கப்புறம் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் வி அகைன் ட்ரக்ஸ் எல்லாம் குடுத்து ரிவர்ஸ் பண்ணி பேஷண்ட் வந்து லைவா வர்றாரு. கண்ணுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தர் வந்து அன்கான்ஷியஸா கூட்டிட்டு போயிட்டு திரும்ப வந்து லைஃப்க்கு கூட்டிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஃபேசினேட்டிங்கா இருக்கு. அருமையான இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் இந்த ஃபீல்ட வந்து செலக்ட் பண்ணதுக்குங்க. அப்படியா? இது இம்ப்ரெஸ்ட் மீ அ லாட். நான் வந்து ஹவுஸ் சர்ஜனா இருக்கும்போது. அப்படியே ஒரு இயக்கத்தை நிறுத்தி வச்சுட்டு திருப்பி வந்து அது திருப்பி ஈடுபாடு கொண்டு வந்துருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அது ரொம்ப ஆமாங்க. நினைக்கிறேன். அத மானிட்டர் பண்றதுக்கு தான் அனஸ்தீசிஸ்ட் வரும். வெளியில இருந்து பார்க்கறதுக்கு சர்ஜரி வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்துருது. பட் பேஷண்ட்டுடைய லைஃப், பேஷண்ட்டுடைய பாடி சிஸ்டம் எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்து அத மெயின்டெயின் பண்ணி ரெக்கவர் பண்றதுங்கிறது அனஸ்தீசிஸ்டோட ஜாப். ஸோ போத் ஷுட் பி ஹேண்ட் இன் ஹேண்ட்ல போகணும். அப்பதான் சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரி வரும். பேஷண்ட் வந்து நல்லா ரெக்கவர் ஆவாங்க. இது போல நீங்க அனஸ்தீசியா கொடுத்ததுக்கு அப்புறம் அது போல சில வொர்ஸ்ட் கேசஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கா போல? இது என்னன்னா ப்ராப்ளம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிறது ஒண்ணுங்க. இப்போ டெஸ்டோஸ் குடுப்போம். நம்ம இப்போ ஆன்டிபயோட்டிக் டெஸ்டோஸ் குடுக்குறோம். இப்போ லோக்கல் அனஸ்தீசியா குடுக்குறதுக்கு டெஸ்டோஸ் குடுக்குறோம். நெறைய எந்தெந்த ட்ரக்ல வந்து காமனா ரியாக்ஷன் வருதோ அந்த ட்ரக் எல்லாம் வந்து நம்ம டெஸ்டோஸ் குடுத்து செக் பண்ணிருவோங்க. ஓஹோ. அனஸ்தீசியா ட்ரக்ஸ் வந்து ஒவ்வொன்னா குடுத்து நம்ம செக் பண்றது இல்லைங்க. Check ஏன்னா அதனுடைய எஃபெக்ட் வந்து இதுதான் அப்படிங்கிறது வந்து ஆ. காமனா உள்ளது. ஆமா. சோ அத வந்து நம்ம ஒவ்வொன்னா குடுத்து நம்ம செக் பண்றது இல்ல. பண்ண முடியாது. சோ ஒன்ஸ் இன் 10,000 ஒன்ஸ் இன் லேக் கேசஸ்ல சம்டைம்ஸ் வெரி ரேரா என்ன நடக்கலாம்னா பேஷண்ட் வந்து அது அலர்ஜியா இருக்கலாம். அலர்ஜி. அலர்ஜிங்கிறதே இருக்கலாம். அந்த பர்ட்டிகுலர் ட்ரக்குக்கு. அது நம்ம டெஸ்ட் பண்ண முடியாது. கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்னதான் டெஸ்ட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் பண்றது. ஆபரேஷன் முன்னாடி டெஸ்ட் பண்றது எல்லாருமே ஒரு ஃபீலிங் இருக்கும். அத்தனை டெஸ்ட் பண்ணாங்களே ஏன் பேஷண்ட் இப்படி ஆச்சு அப்படிங்கலாம். இது வந்து we are not godsங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நமக்கும் ஹியூமன்ஸ் we are doing our routine. என்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்றோம். எல்லா டெஸ்டும் என்ன பேசிக்கா பண்ணணுமோ ஹார்ட்டை செக் பண்றதுக்கு, லங் செக் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செக் பண்ணிடுறோங்க. நம்மளும் பேஷண்ட்டை பார்க்குறோம். பட் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் அந்த ட்ரக் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிறது இட்ஸ் இண்டிவிஜுவல் வேரியேஷன். ஒவ்வொரு ஹியூமனும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றது இல்ல.